கோகுலத்தை விட்டுட்டு கிளம்பிடுறார், மதுரா கிளம்பிடுறார். அப்படி கடவுள் அப்படின்னு சொன்னால் பயத்தால் வரக்கூடாது சுவாமி, அன்பால் வரணும். அதுதான் சொல்கிறார், தோற்றமாய் இந்த சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேர் ஒரு எம்பாவாய். உன்னை புகழ்வதற்காக வந்திருக்கோம். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது. வாலி வசம், கும்பகனுடைய வதம், மாரீசனுடைய வதம், சம்பாஷணை, இதெல்லாம் ராமாவதாரத்தில் அவர்களெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டவர்கள் இல்லையா? கும்பகரனாகட்டும் மாரீசனாகட்டும். இவனுக்கு மாரீச்சனுக்கு ரொம்ப நன்னா தெரியும் அவன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன் அப்படின்னு. தன்னுடைய சகோதரனை அம்மாவை அடித்த போதே முதல்ல ஒரு பெண்ணை, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுமே அப்படித்தானே இல்லையா? நான் அந்த பெண்ணாச்சே நான் எப்படி அவளை சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறார், விஸ்வாமித்திரர்கிட்ட ராமன். அவர் சொல்கிறார், நான் சொல்ல நீ அடி அப்படின்னு. அடுத்த பேச்சே இல்லையே. ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், ஒரு ஆச்சாரியன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும், அதை கேட்டு நடப்பது தான் தர்மம் அப்படிங்கிறத நிலை நிறுத்தினவன் ராமபிரான். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்தையும். கிருஷ்ணாவதாரத்தில் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீமன் நாராயணத்தை ரொம்ப அழகாக அனுபவித்தோம். 2-3 இடங்களில் அனுபவித்தோம் கிருஷ்ணாவதாரத்தில். தன்னுடைய ஆச்சாரியன் வந்திருந்த போது, அவர் அழைச்சிட்டு போகிற போது, கோகுலத்திலிருந்து அழைச்சிட்டு போகிற போது, பின்னாடி வந்தபோது, உத்தவராகட்டும் மற்றவராகட்டும் எல்லாம். இந்த ராமாயணத்தில் இவர் கேட்கச்சே தசரதன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவருடைய ஆச்சாரியன் யார்? வசிஷ்டர். இல்லை நீ அனுப்பு, நான் உனக்கு உத்தரவாதம், நீ ராமலக்ஷ்மணனை விஸ்வாமித்திரனுடன் அனுப்பு அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே there is no second thought, second opinion, ஒன்றுமே கிடையாது. எஸ் சார் அவ்வளோதான். அதை பார்த்தா ராமபிரான், ஆஹா, ஏன்னா அவன் தாசரதி இல்லையா, அப்பாவுக்கேற்ற பிள்ளை. தன்னுடைய அப்பா விஸ்வாமித்திரன் கேட்குறான்ற போதே ஒரு பிரிவு வந்துருமே அப்படின்னு வசிஷ்டத்தை கேட்குறாரு. தேவையான்னு ஆச்சாரியன் சொல்றாரு, தேவை நீ அனுப்புன்னு சொன்ன உடனே எஸ் அப்படிங்கிறார். அதை பார்த்த ராமன்